பெரிய திரைன்னா அது கொஞ்சம் ஏதோ ரொம்ப ஒரு பெரிய லெவல்ல இருக்க மாதிரி மக்களுடைய மனதிலையும் எல்லாருக்கும் அது இருக்கு. சின்ன திரைன்னும் போது எல்லார் வீட்லயும் நாங்க போய் வாழ்ந்துட்டு இருக்கோம். அவர் நல்லா வரட்டும்னு நான் ப்ரே பண்றேன். நல்ல பிள்ளை, அவர் வாழ்க்கையில எதேதோ நடந்திருக்கு. ஆனா அதுக்கு அப்பாற்பட்டு அவர் ஒரு உயரத்துக்கு போறதுக்கு கடவுள் அங்க பிளெஸிங் கொடுத்துருக்காரு. இல்லைன்னா அவர் இதுக்கு வர முடியாது. அந்த படத்துல கூட அவருக்கு சம்மந்தியா போய் நடிச்சுட்டு வந்தேன். அப்ப கூட வந்து என்னை கிண்டல் பண்ணேன். சின்ன பொண்ணு என்னடி இப்படி வயசான கேரக்டர் எல்லாம் பண்றேன். நான் பாபநாசம் பண்ணும்போது எப்ப என்ன கிண்டல் பண்ணுவாரு, பத்தியா அவ என்னை எப்படி கூப்பிடுறா பாரு, மாஸ்டர் ஜீன் கூப்பிடுறா பாரு அப்படின்னுவாரு. அது என்னைக்குமே நான் அவரை அப்படிதான் கூப்பிடுவேன். அதுல இருந்து நான் மாற மாட்டேன். விஷ்ணு விஜயம்னு ஒரு படம், ஷீலாம்மா. அப்ப அவருக்கு என்ன ஒரு 15-16 வயசு தான் இருக்கும் போல இருக்கு. மாஸ்டரோட போகும்போது என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு ஆன்டி வில்லனா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டி வில்லனா போட்டாங்க விஷ்ணு விஜயன்ற படத்துல. என் ஹஸ்பண்ட் சொல்லி தான் போட்டாங்களாம். அப்படிதான் அவர் இண்டஸ்ட்ரிக்கு முதல்ல இதை குழந்தை பருவத்துக்கு அப்புறம் வந்தது அவர். அப்படி ஒவ்வொருத்தருடைய பிரச்சனைகளை தெரிஞ்சு அவங்களுடைய கஷ்டங்கள் என்ன, அதுக்கு நம்மளால என்ன உதவி செய்ய முடியும் அப்படின்ற யோசிக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர். நம்மெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இதை விட்டு வெளிவட்டாரத்துல அவர் எவ்வளவு செஞ்சிருக்காரு. லட்சக்கணக்கான மக்களுக்கு அவர் என்னென்ன செய்யணுமோ, நடிகர்களுக்கு கூட அவங்கவுங்க கஷ்டங்களுக்கு எல்லாமே உதவி இருக்கார். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு இஸ் அ காட். பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா, சினிமாலையும் சரி சீரியலையும் சரி இவங்க நம்ம நிறைய இடங்கள் நம்ம பார்த்திருப்போம். ஸோ ஒரு அம்மாவோட கேரக்டர் அப்படின்றத வந்து நிறைய இடத்துல வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ சாந்தி வில்லியம் மேம் அவங்கள நீங்க நம்ம மீட் பண்றோம். மேம் வணக்கம் மேம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நல்லா இருக்கேன். ஓகே மேம். ஸோ உங்களை நாங்க சினிமாலையும் பார்த்திருக்கோம், சீரியலையும் நாங்க பார்த்திருக்கோம். ஸோ ரெண்டுலயுமே ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்து ஆக்டிங் நீங்க வந்து வெளியே கொடுத்துருக்கீங்க. மேம் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் மேம் நீங்க பாக்குறீங்க? ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம்னா, பெரிய திரைன்னா அது கொஞ்சம் ஏதோ ரொம்ப ஒரு பெரிய லெவல்ல இருக்க மாதிரி மக்களுடைய மனதிலையும் எல்லாருக்கும் அது இருக்கு. சின்ன திரைன்னும் போது எல்லார் வீட்லயும் நாங்க போய் வாழ்ந்துட்டு இருக்கோம். அது ஒரு ஒரு விஷயம். ஏன்னா பெரிய திரையை வந்து தியேட்டர்ல தான் போய் பார்க்க முடியும். அது ரொம்ப நாள் கழிச்சா டிவியில வரும், அப்ப பார்ப்பாங்க. ஆனா சின்ன திரை அப்படி கிடையாது. சின்ன திரையை வந்து எல்லார் வீட்லயும் தினமும் வந்து குடும்பத்தோட எல்லாரும் ஒண்ணா உட்காந்து எந்த டைம் வேணும்னாலும் உட்காந்து பார்த்துக்கிற அளவுக்கு அந்த இதுதான். அது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இது ஒண்ணுதான். மற்றபடி வந்து பெரிய திரை அப்படின்னாக்கா அதுல நடிக்கிறவங்க எல்லாம் பெரிய லெஜெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு இது இருக்கு. ஏன்னா இப்ப ரஜினி சாரு, கமல் சாரு. கமல் சார்லாம் வந்து எனக்கு மாஸ்டர். ஒரு காலத்துல வந்து எனக்கு டான்ஸ் மாஸ்டர். அவர் 17 வயசு 18 வயசு இருக்கும் அப்போ. அப்போ நான் வந்து ஒரு நர்த்தனசாலான்னு ஒரு படத்துக்கு போயிருந்த டைம்ல அவர் தான் எனக்கு வந்து கம்போஸ் பண்ணாங்க. தங்கப்பன் மாஸ்டரோட அசிஸ்டண்டா இருந்தாங்க. அந்த மாதிரி அவர் என்னைக்குமே அந்த ஒரு குருவோட லெவல்ல அவர் என்னைக்குமே என்னோட லைஃப்ல இருக்காரு. அவர் வந்து என்னைக்குமே என்னோட குருவோட லெவல்ல தான் இருக்காரு. இன்னொன்னு வந்து சூப்பர் ஸ்டார் வந்து அவரு ரஜினிகாந்த் வந்து அவரோட நான் இது வரைக்கும் எதுவும் நடிச்சது கிடையாது, ஒண்ணும் கிடையாது. கமல் சாரோட நான் நடிச்சிருக்கேன். நீங்க கமல் சாரோட ஒரு படத்துல பாபநாசம் நீங்க நடிச்சிருக்கீங்க. பாபநாசம் நடிச்சிருக்கேன். அப்புறம் வந்து வேற ஒரு படம் நடிச்சேன் அவரோட. இந்த ஊமையா நடிச்சிருப்பாங்க சுஜாதா அம்மாவும். அந்த படத்துல கூட அவருக்கு சம்மந்தியா போய் நடிச்சுட்டு வந்தேன். அப்ப கூட வந்து என்னை கிண்டல் பண்ணாரு. சின்ன பொண்ணு என்னடி இப்படி வயசான கேரக்டர் எல்லாம் பண்றேன். நான் அதுக்கு என்ன பண்றது, கூப்பிட்டாங்க, வந்தேன், நடிச்சேன், போறேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பாபநாசம் பண்ணும்போது எப்ப என்ன கிண்டல் பண்ணுவாரு, பத்தியா அவ என்னை எப்படி கூப்பிடுறா பாரு, மாஸ்டர் ஜீன் கூப்பிடுறா பாரு அப்படின்னுவாரு. அது என்னைக்குமே நான் அவரை அப்படிதான் கூப்பிடுவேன். அதுல இருந்து நான் மாற மாட்டேன். அது வந்து அவருக்கே நல்லா தெரியும். அதனால இஸ் சூப்பர். நல்ல ஒரு கலைஞன். பயங்கரமான ஒரு இது. அவரோட எடுக்கிற மெனக்கிடலான விஷயம், இந்த அளவுக்கு ஒரு மெனக்கிட்டு பண்ணுவாரு, அதெல்லாம் வெளியே தெரியாது அப்படின்னா கமல் சாரை பத்தி என்ன விஷயம் இருக்கு? அவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப திறமையா அவர் செய்யக்கூடிய ஒரு மனுஷன். அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா அவரோட திறமை வந்து சின்னதுல இருந்து, அவர் 17 வயசுல அவரோட திறமைய பார்த்து ஃபர்ஸ்ட் படம் கொடுத்தது என் ஹஸ்பண்ட் தான். ஆமா, விஷ்ணு விஜயம்னு ஒரு படம், ஷீலாம்மா. அப்ப அவருக்கு என்ன ஒரு 16-17 வயசு தான், 15-16 வயசு தான் இருக்கும் போல இருக்கு. மாஸ்டரோட போகும்போது என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு ஆன்டி வில்லனா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டி வில்லனா போட்டாங்க விஷ்ணு விஜயன்ற படத்துல. என் ஹஸ்பண்ட் சொல்லி தான் போட்டாங்களாம். அப்படிதான் அவர் இண்டஸ்ட்ரிக்கு முதல்ல இதை குழந்தை பருவத்துக்கு அப்புறம் வந்தது அவர். அப்படிதான் சொல்லியிருக்காங்க.
அப்படி நமக்கு தெரியும். ஆனா அவருக்குள்ள பல டேலண்ட் இருக்குப்பா. அது நம்மளால மறுக்கவே முடியாது. கண்டிப்பா. ஏதோ குதினா குதிச்சிருவாரு. அந்த மாதிரிப்பட்ட ஒரு எதுக்கும் பயப்படாத ஒரு மனிதன். தன்னம்பிக்கையோட ரொம்ப இதா வாழ்ற ஒரு மனிதர். அவரை பத்தி எல்லாரும் எதுவும் சொல்லுவாங்க. ஆனா நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன். ம். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் என்னோட குரு. சூப்பர் மேம். இப்ப ம். நெக்ஸ்ட் விஜய் சாரை பத்தி நான் கண்டிப்பா கேட்டே ஆகணும். அ சோ விஜய் சாரோட நீங்க படம் பண்ணிருக்கீங்க, திருமலை ஆமா. படம் பண்ணிருக்கீங்க, நெறைய நிறைய படம் படங்கள் பண்ணிருக்கீங்க ஆமா. விஜய் சாரோட. படம் பண்ணியிருக்கேன். சோ அவர் உங்களுக்கு பார்வையில அப்போ ஒரு பையனா அவர் தெரிஞ்சிருப்பாரு. ஆமா. இப்போ ஒரு பெரிய அரசியலை சார்ந்து மூவ் பண்ணி அது போயிட்டு ரொம்ப இருக்காரு. ஆச்சரியமா இருக்கு. அந்த ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா, அதாவது அந்த குழந்தை பருவம் அப்படிங்கிறது ஒரு வேற. ஒரு டீனேஜ் பருவம்ன்றது ஒரு வேற. அந்த டீனேஜ் பருவத்துல தான் நான் அவரை பார்த்திருக்கேன். உதயான்ற படம் பண்ணும்போது. ஆ. இந்த சின்ன பிள்ளைகளோட நொண்டி அடிச்சுட்டு விளையாடிட்டு இருப்பாரு. அந்த பெரிய மொட்டை மாடியில. ம். அப்ப நான் பார்க்கும்போது இந்த பையன் பாரு எப்படி இந்த பிள்ளைகளோட சேர்ந்து விளையாடுது. அவனும் ஒரு குழந்தை அப்படின்ற ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் திருமலை பண்ணும்போது ரொம்ப திருமலை படம் பண்ணும்போது தான் என்ன ஆயிடுச்சுன்னா, ராத்திரி 10 மணிக்கு மேல ஷூட்டிங். 12 நைட் எஃபெக்ட். பாலச்சந்தர் ஐயா எனக்கு ஃபோன் பண்ணாரு. அப்பா ஃபோன் பண்ணி, "நீ கொஞ்சம் கிளம்பி வா. ம். விஜய்க்கு அம்மாவா நடிக்கணும்" அப்படின்னாரு. நானு ஈவினிங் 5:00 ஃப்ளைட்ல தான் இறங்குனேன். இறங்கி நேரா ஸ்டூடியோக்கே போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு போனா லேட் ஆயிடும் அப்படின்னு. ம். போன உடனே, "அம்மா நைட்டு தான்மா ஷூட்டு. எதுக்கும்மா இப்போ வந்தீங்கன்னாங்க." மணி 7 மணி இருக்கும் நான் போகும்போது. நைட்டு 12 மணிக்கு தான்மா ஷூட். இப்போ உங்களுக்கு ஷாட் வராது அப்படின்னோடனே, சரிப்பா பரவாயில்ல நான் இங்கே இருக்க சொல்லி என் ஹஸ்பண்டை விட்டு சொல்லிட்டு அந்த அந்த பெஞ்ச் மாதிரி போட்டிருந்தது. எனக்கு நல்ல தூக்கம். ஏர்லி மார்னிங் எழுந்திருப்பேன். அதனால நல்ல தூக்கம். அந்த இதுல பெஞ்சில் படுத்துடலான்னு சொல்லி சும்மா ஒரு துணியை போட்டுட்டு படுத்திருந்தேன். விஜய் சார் பார்த்துட்டே போனார் போல ரூம் போகும்போது. உடனே அவரோட காஸ்டியூமரை கூப்பிட்டு, "சாந்திமா வெளியே படுத்துருக்கேன், உள்ள போய் படுக்க சொல்லு" அப்படின்னா. ரூம்ல போய் படுக்க சொல்ல, எப்படியும் நான் ஷாட்டுக்கு போனேன்னா ரூமுக்கு வர லேட் ஆகும். 3 மணி ஆயிடும். அதுக்குள்ள நமக்கு முடிஞ்சிடும் வேலை. அதனால அம்மா உள்ள போய் படுக்க சொல்ல. அவரு இல்லப்பா, கொடுத்த ரூமுங்களா? விஜய் சார் கொடுத்த ரூம்ல விஜய் சார் கொடுத்த ரூம்ல என்ன போய் படுக்க சொன்னாங்க. ம். நான் சொன்னேன், "இல்ல வேண்டாம் சொல்லுங்க தம்பி, பரவாயில்ல." தம்பி பாவம் ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் ஆவார் ரூம்ல எதுக்கு அந்நேரம் நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. அப்ப நான் இப்படியே ஒதுங்கி உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒதுங்கி உட்கார்ந்துட்டு இருந்தேன். அப்புறம் திட்டினாங்க. அவர் சொல்றாரு, "நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்கம்மா" அப்படின்னா. "இல்லப்பா பரவாயில்ல இருக்கட்டும்" சொல்லி நான் விடிய விடிய அங்கேதான் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் அவரும் வரல. நான் போய் படுப்பேன்னு சொல்லிட்டு அவரும் வரல. அதுக்கப்புறம் 3 மணிக்கு நாங்க ஒண்ணா ஷாட் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் அப்படியே கார்ல ஏறி வீட்டுக்கு வந்துட்டேன். அந்த மாதிரி நிறைய நல்ல குணங்கள் இருக்கு அந்த பிள்ளைகிட்ட. நிறைய நல்ல குணங்கள் இருக்கு. அவரும் இப்ப கட்சின்னு ஆரம்பிச்சிருக்காரு. அவர் நல்லா வரட்டும்னு நான் ப்ரே பண்றேன். ஏன்னா நல்ல பிள்ளை. நல்ல பிள்ளை. அவர் வாழ்க்கையில ஏதேதோ நடந்திருக்கு. ஆனா அதுக்கு அப்பாற்பட்டு அவர் ஒரு உயரத்துக்கு போறதுக்கு கடவுள் அங்க பிளெஸிங் கொடுத்துருக்காரு. இல்லைன்னா அவர் இதுக்கு வர முடியாது. எங்க சுத்தினாலும் எதை சுத்தினாலும் நடிக்க வர்றதும் ஒரு பெரிய அபூர்வமான விஷயம்தான். பொலிட்டிக் வர்றதும் ஒரு அபூர்வமான விஷயம்தான். இது ரெண்டுமே நம்மளால நினைச்ச உடனே உள்ள போக முடியாது. போக முடியுமா சொல்லுங்க? அவரு பெரிய திரையில பெரிய லெவல்ல இருக்கவரு, 200 கோடி சம்பளம் வாங்குறவரு, இவ்வளவு வாங்கிட்டு இந்த பொலிட்டிக்கல்ல அவர் இப்போ எல்லாத்தையும் இழந்துட்டு 2 மாசம் நடிச்சாலே அவர் காசு வந்துருது அவர் கையில. அதையெல்லாம் விட்டு அவர் நடிக்க வந்திருக்காரு. அவர் இப்போ பொலிட்டிக்கல்ல வந்திருக்காருன்னா பெரிய விஷயம் அது. மேபி கடவுளோட அவருக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருப்பாங்க. அதனாலதான் அவர் அதுக்கு வந்திருக்காரு. இல்லைன்னா அவரால வர முடியாது. எனக்கு உங்ககிட்ட என்ன கேட்கணும்னு தோணுதுன்னா, நீங்க சொன்னீங்கல்ல உதயால சின்ன பசங்க மாதிரி அவர் ஆமா, குழந்தை மாதிரி விளையாடிட்டு இருந்தார். அப்படியே கட் பண்ணா இன்னைக்கு 2025ல ஆமா ஒரு முதலமைச்சர் ஆகிறதுக்கான ஒரு ப்ராசஸ்ல இறங்கிட்டு இருக்காரு அவரு. கண்டிப்பா அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணு. இந்த சினிமா டு இந்த முதலமைச்சர் ஆகிறதுக்கு என்ன காரணமா இருக்கும் மேம்? அது எனக்கு சரியா புரியல. அந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியல. ஆனா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அதுக்குள்ள. இல்லாம இதுக்குள்ள டக்குன்னு வந்திருக்காருன்னா, அவர் ஏதோ ஒண்ணு அவரு மனசுல வந்திருக்கலாம். எண்ணங்கள்ல வந்திருக்கலாம். அதனால நான் இதுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சேன்னா, அவங்க அப்பா வற்புறுத்தின காலத்திலே அவர் வரல. இப்ப அவங்க அப்பா வேணாம்னு சொல்லும்போது இவர் அதுக்குள்ள வந்திருக்காரு. இதுதான் நடந்த விஷயம். அப்போ கடவுள் எங்க எப்ப எதை கொடுக்கணுமோ அதை அவர் கொடுத்துருக்காரு. அதனாலதான் அவர் அங்க வந்திருக்காரு. மற்றபடி அதுக்குள்ள போய் நம்ம எதையும் ஆராய முடியாது. எதனால அவர் வந்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ஆராய முடியாது. சினிமாக்குள்ள எப்படி வரோம்? விதி இருந்தா மட்டும்தான் வர முடியும். அங்க வயிற்றுல கரு உருவாகும் போதே விதி எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு தான் நம்ம சினிமா உலகத்துக்கு வரோம். இல்லைன்னா இந்த உலகத்துக்கு வர முடியாது. அதுதான் அது மாதிரி அவருக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதம் அதனால வந்திருக்காரு. நான் விஜய் சாரை பத்தி கேட்டும்போது கண்டிப்பா அடுத்து நான் இவரை பத்தி கேட்டே ஆகணும்.
ஸோ விஜயகாந்த் சார், ஸோ நீங்க அவரோட படங்கள் நடிச்சிருக்கீங்க. நரசிம்மா படத்துல கூட பண்ணிருக்கீங்க. ஆமா, நரசிம்ம படம் பண்ணேன், கேப்டன் பண்ணேன். ஆ. கேப்டன்ல எனக்கு ரொம்ப நேரம் நிக்க முடியல. ஏன்னா நான் மெட்டியோலி ஷூட்டிங்ல இருந்து போனேன். ம். ஒரு 1 ஹவர்ல அனுப்புறேன் சொல்லிட்டு லேட் பண்ணிட்டாங்க. விஜய் சார் தெரியாது, விஜயகாந்த் சார் தெரியாது. ம். நான் வந்திருக்க விஷயமே அவருக்கு தெரியாது. என்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னம்மா அப்படின்னாரு. இல்ல கூப்பிட்டாங்க அப்படின்னேன். அப்படியா சரின்னு சொல்லிட்டு பேசினாரு. அந்த மாதிரி விஜயகாந்த் சார் வந்து ரொம்ப தங்கமான ஒரு மனுஷன். அவர் யூனியன்ல இருக்கும்போதும் எல்லாருக்கும் என்ன வேணுமோ எல்லாத்தையுமே அவர் செஞ்சிருக்காரு. எல்லா விஷயங்களும் அவர் செஞ்சிருக்காரு. முதல்ல அன்னதாத்தே சுகினோ பவந்துன்னு தான் அவரை சொல்லணும். அப்படின்னா என்னன்னா, வயிறார நமக்கு சாப்பாடு போட்டாங்கன்னா அவங்கள பார்த்து அன்னதாத்தி சுகினோ பவந்துன்னு சொன்னா அவங்க இன்னும் இன்னும் அந்த சாப்பாடு நிறைய பேருக்கு போடணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தான். ஏன்னா வாழ்த்துறோம், வயிறார சாப்பிட்டு அவரை நம்ம வாழ்த்துறோம். அந்த மாதிரி பல லட்சம் பேர் அவரை வாழ்த்தி இருக்காங்க. ஆனா அவரோட லைஃப் சடனா ஏன் இப்படி இதாச்சுன்னு எனக்கு தெரியல. அவர் ஒரு மாதிரி உடல் ரீதியா அவர் ரொம்ப இதாகி போய் பார்க்கும்போது ரொம்ப மன வருத்தப்பட்டேன் நான். ஏன்னா நரசிம்மாலாம் நடிக்கும்போது அப்படி சிங்கம் மாதிரி வருவார். சிங்கம் மாதிரி கண்ணை பார்க்கும்போது அது ஒரு கம்பீரம் தெரியும். ஆமா, கண்டிப்பா. அதாவது இப்ப நம்ம சாமியோட அவரை எடை போடக்கூடாதுன்னு ஒரு சிலர் சொல்றாங்க. ஆனா ஹீஸ் அ காட். அவர் வந்து கடவுள் தான். இல்லைன்னா வந்து மேல பறக்க வேண்டிய கிருஷ்ணபக்ஷி எதுக்கு மேல பறந்தது அவர் போகும்போது, பாடி கொண்டு போகும்போது? அது பறக்கணும்னு அவசியம் இல்லை. கருடன் பறந்தது இல்ல. அது யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் தெரியாது. முக்காவாசி பேர் வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும்தான் உண்டு. அவங்க பையனே பார்த்தான் மேல. அந்த மாதிரி வந்து அவர் வந்து கடவுளால ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதர், சிறந்த மனிதர், மாபெரும் மனிதர். இண்டஸ்ட்ரியில வந்து அதாவது எனக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க. ஒரு வாட்டி எல்லாரும் ஏதோ ஷோக்காக போகும்போது ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல. எல்லா ஆர்டிஸ்டும் போய் இறங்கிட்டா சாப்பாடு வரல. எல்லாம் சாப்பிட்டு கிளம்பணும், ஆனா சாப்பாடு வரல. அவர் வந்தவர் என்னப்பா எல்லாம் வெயிட் பண்றீங்க என்னன்னா, இல்லை இன்னும் ஃபுட்டு வரல அப்படின்னு சொன்னோன்னே இமீடியட்டா உடனே கால் பண்ணி சாப்பாட்டை வர வச்சு எல்லாருக்கும் சாப்பாடை கொடுத்து அதுக்கப்புறம் தான் ட்ரெயின்லேயே ஏற விட்டார். அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் அவர் யூனியன்ல இருக்கும்போது நிறைய விஷயங்கள் எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் எல்லாம் அவர் நிறைய பண்ணியிருக்காரு. அதை வந்து நிறைய பேர் இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னுவாங்க. என்ன செஞ்சா உள்ளுக்குள்ள நீங்க போகாதீங்க, வெளிவட்டத்துல அவர் என்ன செஞ்சாருன்றதை மட்டும் பாருங்க. அவர் பொலிட்டிக்கல்ல போனதுனால அவர் இப்படி ஆயிட்டாரான்னு கூட நமக்கு தெரியாது. ஆனா வந்து அவர் நல்ல மனிதர். எனக்கு என்னன்னா, ஒரு பொலிட்டிக்கல்ல போய் ஒரு ஆட்சியில இருந்து இவ்வளவு நல்ல விஷயம் செஞ்சிருந்தா ஓகே, அதை கூட ஏதோ ஒரு விதத்துல அக்செப்ட் பண்ணிக்கலாம், அவருடைய கடமை செய்யறாருன்னு. ஒரு பொலிட்டிக்கல்ல போய் அதுல இல்லாம அவரு சம்பாரிச்ச விஷயத்த வச்சு இவ்வளவு பேருக்கு இவ்வளவு பண்ணிருக்காரு. அவர் இறந்த அன்னைக்கு அந்த கூட்டத்துல வந்து அவ்வளவு மக்கள் வந்து சொல்லி அழுறாங்க, எனக்கு அதை கொடுத்திருக்காரு, எனக்கு இதை கொடுத்திருக்காரு. இது எதுவுமே வந்து வெளியில இருந்து அவர் சம்பாரிச்சு கொடுத்தது. ஆமா, அவர் சொந்த சம்பாத்தியத்துல கொடுத்ததுதான்ப்பா. யாரோட பணமும் எடுத்து கொடுக்கல. மத்தவங்க வந்து எடுத்து கொடுத்தாங்க, ஆனா இவர் எடுத்து கொடுக்கலையே. அவரோட சொந்த காசை தான் அவர் எல்லாருக்கும் கொடுத்தாரு. இப்ப யாரோ ஒருத்தர் அவர் கூட வேலை செஞ்சவங்கள யாரோ ஒருத்தர் அவர் கூட போயிட்டு, சார் இந்த மாதிரி கஷ்டம் சார், கூட வேலை செஞ்ச வேலைக்காரம்மா வந்து சமயக்காரம்மா வந்து அவங்க கஷ்டம்னு சொல்லி சொன்ன உடனே, என்னம்மா கல்யாணமா எவ்வளவு வேணும், காசு கொடுத்துருக்காரு 50,000 ரூபாய் காசு கொடுத்துருக்கா, அதுக்கப்புறமும் காசு வேணும்னா வந்து வாங்கிக்கோ அப்படி சொல்லி அந்த அம்மாவை அனுப்பி வச்சாங்க. அந்த அம்மா போய் முடிச்சு வரதுக்குள்ள அவர் இறந்துட்டாரு. அந்த அம்மா தலையிலையும் நெஞ்சிலையும் போட்டு அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. அந்த மாதிரி எல்லாருக்கும் உதவி செய்யும். ஏன் இன்ஃபேக்ட் எனக்கே அவர் ஹெல்ப் பண்ணார். நரசிம்மா பண்ணி வருமா எனக்கு பேசின சம்பளமே 20,000 ரூபாய் தான். 2 நாள் ஷூட்டிங், ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய், 2 நாளைக்கு 20,000 ரூபாய் பேசினாங்க. ஆனா அவர் எனக்கு கொடுத்தது கட்டா கொடுத்தாரு. ஏன்னா என் வில்லியம்ஸோட ஃப்ரெண்ட், அவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, 2 பேரும் ரூம்மேட்ஸ், என் ஹஸ்பண்டோட ரூம்மேட்ஸ். அப்படி இருந்ததுனால அவர் உடல் ரீதியா அவர் ரொம்ப வீட்டுல இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு உதவி பண்றதுக்கு அவர் அந்த பைசா கொடுத்தாரு. அப்ப நான் கேட்டேன், என்ன இவ்வளவு பெருசா இருக்கு, இது என்னோடது இல்லை, யாருக்கோ கொடுவேன், என்கிட்ட கொண்டு வந்து இல்ல ஐயா தான் உங்களுக்கு கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கார்ல வந்து இறங்கி இவ்வளவு பெரிய கேரியர் வந்துச்சு. என்ன கிளம்பிட்டீங்க, சாப்பிட்டு போங்க அப்படி சொல்லி தியாகவண்ணாவை கூப்பிட்டு தியாகவண்ணா வச்சு சாப்பாடு போட்டு அனுப்பு அவங்களுக்கு அப்படின்னா. இல்லை நான் மாலை போட்டிருக்கேன், கவுச்சி சாப்பிடணும். வெஜிடேரியன் இருக்கே ஃபுல்லா சாப்பாடு ஒரு கேரியர்ல, வெஜிடேரியன் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த காசு உங்களுக்கு தான், யாருக்குள்ள எடுத்துட்டு போங்க. நான் கட்டின 2 புடவை 2 ஜாக்கெட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி எனக்கே கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து நான் என்ன சொல்ல, இது கொடுத்ததுனால இல்லை, ஒவ்வொருத்தருடைய பிரச்சனைகளை தெரிஞ்சு அவங்களுடைய கஷ்டங்கள் என்ன, அதுக்கு நம்மளால என்ன உதவி செய்ய முடியும் அப்படின்ற யோசிக்கக்கூடிய ஒரு மனிதர் அவரு.
அவர் யோசிக்கிறதுனால தான் அதையெல்லாம் அவர் செஞ்சிருக்காரு. நம்மெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இதை விட்டு வெளிவட்டாரத்துல அவர் எவ்வளவு செஞ்சிருக்காரு. லட்சக்கணக்கான மக்களுக்கு அவர் என்னென்ன செய்யணுமோ, நடிகர் நடிகைகளுக்கு கூட அவங்கவுங்க கஷ்டங்களுக்கு எல்லாமே உதவி இருக்கார். அவர் உதவலைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு இஸ் அ காட். அவ்வளவுதான் சொல்லுவேன்.